50 ஆண்டுகள் மணவாழ்க்கை வாழ்ந்தேன். இருந்தாலும் அந்த நீண்ட காலத்தில் ஒருமுறை கூட அவள் என்னிடம் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சொன்னதில்லை. எனக்கு 70 வயதாகி என் கடைசி தருணங்களில் ஒரு கட்டாய புன்னகையுடன் அவளிடம் கேட்டேன், இந்த 50 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட நீ என்னை காதலித்தாயா? அவள் மௌனமாக இருந்தாள். பதில் சொல்ல முடியாமல் அந்த மௌனமே எனக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. மங்கலான பார்வையுடன் எங்கள் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளைகளையும் பார்த்தபடி என் கடைசி வார்த்தைகளை கிசுகிசுத்தேன். எனக்கு இன்னொரு பிறவி கிடைத்தால் நான் உன்னை ஒருபோதும் காதலிக்க மாட்டேன். பிறகு என் உணர்வு மறைந்து போனது. நான் மீண்டும் கண்களை திறந்தபோது என் உயர்நிலைப்பள்ளி வகுப்பறையில் அமர்ந்திருந்தேன். நான் உண்மையாகவே மறுபிறவி எடுத்திருந்தேன். ஒருவேளை இறப்பதற்கு முன் நான் வைத்த கடைசி வேண்டுதல் அவ்வளவு வலுவாக இருந்ததால் சொர்க்கம் எனக்கு இரண்டாவது வாய்ப்பை அளித்திருக்கலாம். இந்த முறை லிலியின் அருகில் செல்ல மாட்டேன் என்று சபதம் செய்தேன். என் முந்தைய வாழ்க்கையில் லீ குடும்பத்தின் நிறுவனம் நிதி நெருக்கடியில் சிக்கியிருந்தது. எனவே அவர்கள் என் யாங் குடும்பத்துடன் ஒரு வணிக திருமணத்தை ஏற்பாடு செய்தனர். லீலி பள்ளியின் சிறந்த மேதை, எப்போதும் முதலிடம், பின்னர் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற வயலின் கலைஞராக மாறினாள். இதற்கிடையில் நான் வகுப்பில் மோசமான மாணவன். ஏதோ ஒரு 3ஆம் தர கல்லூரியில் சேர்ந்தேன். படிப்பை முடித்த பிறகு என் தந்தையிடமிருந்து குடும்பத் தொழிலை பொறுப்பேற்றேன். லீலி அழகாகவும் புத்திசாலியாகவும் மரியாதைக்குரிய குடும்பத்தைச் சேர்ந்தவளாகவும் இருந்ததால் என் தந்தை மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். நானும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் லீலி ஏற்கனவே வேறொருவரை காதலித்திருந்தாள். அவளுடைய குடும்பம் அவர்களை பிரித்து அவளை எனக்கு திருமணம் செய்து வைத்தனர். எங்கள் திருமண வாழ்க்கை முழுவதும் அவள் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. அவளை சிரிக்க வைக்க என்னால் முடிந்த அனைத்தையும் செய்தேன். ஆனால் அவள் ஒருமுறை கூட என்னை பார்த்து புன்னகைக்கவில்லை. 50 ஆண்டுகள் ஒன்றாக இருந்தும் அவள் மனம் மாறவில்லை. அதனால்தான் நான் இறப்பதற்கு முன் அந்த மனதை உருக்கும் கேள்வியை கேட்டேன். இந்த வாழ்க்கையில் அவளுடைய உலகத்தில் நான் மீண்டும் வலுக்கட்டாயமாக நுழைய மாட்டேன். எங்கள் குடும்பங்களுக்கு இடையிலான வணிக கூட்டமைப்பிலும் நான் தலையிட மாட்டேன். ஏனெனில் எதிர்காலத்தில் லீ குடும்ப நிறுவனம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து யாங் குடும்பத்திற்கும் பெரும் லாபத்தை ஈட்டித்தரும் என்பது எனக்கு தெரியும். இந்த முறை அவர்கள் தங்கள் மகளை வணிகத்திற்காக தியாகம் செய்ய வேண்டியிருக்காது. என் இலக்கு முற்றிலும் மாறிவிட்டது. என் முந்தைய வாழ்க்கையின் ஒவ்வொரு வருத்தத்தையும் நான் அழிக்க விரும்பினேன். அடுத்த 50 ஆண்டுகளின் அறிவை கொண்டு என் தந்தையின் கனவை நிறைவேற்றி எங்கள் நிறுவனத்தை ஒரு சர்வதேச சாம்ராஜ்யமாக மாற்றுவேன். எனவே கல்லூரி நுழைவுத் தேர்வுக்கு முந்தைய மாதங்களில் ஒரு பைத்தியக்காரனைப் போல படித்தேன். என் வகுப்பு தோழர்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் கேட்டார்கள், யாங், பாஸ்கெட்பால் விளையாடுவதை நிறுத்திவிட்டாயா? நீ ஆர்கேட் விளையாட்டிற்கும் செல்வதில்லையே. உன்னை ஏதேனும் பேய் பிடித்துவிட்டதா? இரட்டை மேற்கோள் குறி. நான் சாதாரணமாக புன்னகைத்து, நான் 50 ஆண்டுகள் எதிர்காலத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்றேன். இந்த முறை நான் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் சேரப்போகிறேன். இயல்பாகவே நான் பைத்தியம் என்று அனைவரும் நினைத்தனர். அவர்களை பொறுத்தவரை வகுப்பில் மோசமான மாணவன் ஒரு உயர்நிலை பல்கலைக்கழகத்தை பற்றி கனவு காண்பது ஒரு நகைச்சுவையை தவிர வேறில்லை. சுமார் 2 வாரங்களுக்கு பிறகு என் தந்தை அழைத்து, இன்று இரவு சீக்கிரம் வீடு வந்துவிடு. வீட்டிற்கு விருந்தினர்கள் வருகிறார்கள். வரும் வழியில் அந்த பெண்ணுக்கு ஒரு பரிசு வாங்கி வா என்றார். அவர் யாரை பற்றி பேசுகிறார் என்பது எனக்கு உடனடியாக புரிந்தது. லில்லி வருகிறாள். எனது முந்தைய வாழ்க்கையில் அவளுக்காக விலை உயர்ந்த மற்றும் அர்த்தமுள்ள பரிசுகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்திருந்தேன். கைவினை பொருட்கள் முதல் அழகான பொம்மைகள் வரை அனைத்தையும் பார்த்துவிட்டு அவள் குளிர்ந்த குரலில், என்ன குழந்தைத்தனம் என்று கூறினாள். உன்னை போன்ற ஒருவருடன் என் வாழ்க்கையை கழிப்பதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இந்த முறை நான் நிறைய பரிசுகளை வாங்கினேன். ஆனால் அவை இன்னும் அதிக குழந்தைத்தனமானவை. ரிமோட் கார், பார்பி பொம்மைகள் மற்றும் வருங்கால மனைவிக்கு யாரும் கொடுக்க நினைக்காத பல பொம்மைகள். நான் சிறிய குழந்தைகளுக்கான பொம்மைகளை மட்டுமே வாங்கியிருந்தேன். வீடு திரும்பியதும் அனைத்து பைகளையும் வரவேற்பறையில் வீசினேன். அதில் ஒரு ரிமோட் கார் தரையில் பட்டதும் உடைந்து போனது. லில்லியை பார்த்து சாதாரணமாக, அப்பா உனக்கு பரிசு வாங்கி வரச் சொன்னார் என்றேன். அவசரமாக இருந்ததால் சாலையோர கடையிலிருந்து இவற்றை வாங்கி வந்தேன். 3 வயது குழந்தைகளுக்கான பொம்மைகள் தரையில் கிடப்பதை பார்த்ததும் என் தந்தை கோபத்துடன் ஒரு கரண்டியை எடுத்துக்கொண்டு என்னை நோக்கி வந்தார். ஆனால் நான் கொஞ்சமும் பயப்படவில்லை. ஏனென்றால் முந்தைய வாழ்க்கையில் நான் 70 வயதில் இறந்தேன். என் தந்தைக்கு அப்போது 40 வயது கூட ஆகவில்லை. தொழில்நுட்ப ரீதியாக அவரை விட நான் வயதில் பெரியவனாக உணர்ந்தேன். சோபாவில் சாய்ந்து அமர்ந்து காலை குறுக்காக போட்டுக்கொண்டு என் பேரக்குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுவது போன்ற தொனியில் பேசினேன். இந்த வயதாகியும் முதிர்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்னும் உங்களுக்கு தெரியவில்லையா? இது வெட்கக்கேடாக இல்லையா? இரட்டை மேற்கோள் குறி. அறையில் இருந்த அனைவரும் உறைந்து போயினர். சிறிது சங்கடமான அமைதிக்கு பிறகு என் தந்தை சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, என் மகனும் நானும் மிகவும் நெருக்கம். நாங்கள் எப்போதும் இப்படித்தான் வேடிக்கையாக பேசிக்கொள்வோம் என்றார். லீ குடும்பத்தினர் சிரித்தனர். ஆனால் லில்லியின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. இந்த வாழ்க்கையிலும் நான் அவளை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்று அவள் நினைத்திருக்கலாம். ஆனால் அவள் முற்றிலும் தவறாக நினைத்துவிட்டாள். என்னை நேசிக்காத ஒருவருக்காக மீண்டும் 50 ஆண்டுகளை வீணாக்க நான் தயாராக இல்லை. அவளருகே சென்று அமைதியான குரலில், உனக்கு பரிசுகள் பிடிக்கவில்லை என்றால் நானே எடுத்துக்கொண்டு விளையாடிக் கொள்கிறேன் என்றேன். நான் பொம்மைகளை எடுக்க கீழே குனிந்தபோது திடீரென அவள் என் கையிலிருந்த பார்பி பொம்மையை பிடுங்கிக் கொண்டு புன்னகைத்தாள். நம்ப முடியாமல் நான் அப்படியே உறைந்து போய் நின்றேன். 50 ஆண்டுகளில் லிலி என்னை பார்த்து புன்னகைப்பதை நான் பார்த்தது அதுவே முதல் முறை. அந்த சிறிய புன்னகை ஒரு அதிசயமாகவே எனக்கு தோன்றியது. இது உண்மையிலேயே லிலிதானா அல்லது வேறொருவர் அவளது உடலை ஆக்கிரமித்துள்ளாரா என்று ஒரு நிமிடம் எனக்கு தோன்றியது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள நகைகள் அல்லது ஆடம்பர கைப்பைகளை கண்டும் உணர்ச்சிவசப்படாத அந்த பெண் ஒரு பார்பி பொம்மையை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள். வேகமாக சுதாரித்துக் கொண்டு, நான் சாதாரணமாக, மன்னிக்கவும், அந்த பார்பி பொம்மை எனக்குரியது என்று கூறினேன். மற்ற அனைத்தையும் நீயே வைத்துக் கொள்ளலாம். அவள் கோபப்படுவாள் என்றும் அதுவே இந்த உறவை தொடங்குவதற்கு முன்பே முடித்துக்கொள்ள சரியான காரணமாக அமையும் என்றும் எதிர்பார்த்தேன். ஆனால் அதற்கு மாறாக அவள் அந்த பொம்மைகளை அமைதியாக பற்றிக்கொண்டாள். அவளது மெல்லிய புன்னகை மறையவே இல்லை. என் கடந்த வாழ்க்கையில் அவளுக்காக லட்சக்கணக்கில் செலவழித்த போதும் அவள் ஒருபோதும் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. அவளுக்கு உண்மையிலேயே குழந்தைகளுக்கான பொம்மைகள் பிடிக்குமா? அவளை என்னால் துளியும் புரிந்து கொள்ள முடியவில்லை. விரைவில் இரவு உணவு
உணவு தொடங்கியது. என் தந்தை உரையாடலை முன்னெடுத்துச் சென்று சூழலை கலகலப்பாக வைத்திருக்க முயற்சித்தார். உணவு முழுவதிலும் லிலியின் பெற்றோர் எங்களை நெருக்கமாக்க முயற்சித்தனர். ஆனால் நான் முற்றிலும் அலட்சியமாக இருந்தேன். லிலியும் மௌனமாகவே இருந்தாள். இந்த நிச்சயிக்கப்பட்ட உறவு அவளுக்கு பிடிக்காது என்பது எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒரு வயது இளைய காதலன் ஒருவன் இருந்தான். என் கடந்த வாழ்க்கையில் உயர்நிலை பள்ளியை முடித்த பிறகு அவள் அந்த நபரிடம் தன் காதலை சொல்ல திட்டமிட்டிருந்தாள் என்று அறிந்தேன். என்னால் அவர்கள் இருவரும் பிரிய வேண்டியதாயிற்று. இந்த முறை நான் லிலியின் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமாக விலகி அவர்கள் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று விரும்பினேன். லீ குடும்பத்தினர் கிளம்ப தயாரானபோது நேரம் கடந்துவிட்டது. அப்போதும் கூட நான் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என் தந்தை என்னை வலுக்கட்டாயமாக வாசலுக்கு அழைத்துச் சென்றார். அப்போதுதான் லிலி தனது பள்ளிப்பையை வரவேற்பு அறை சோபாவில் விட்டுவிட்டதாக சொன்னாள். என் தந்தை உடனே அதை எடுத்து வரச் சொன்னார். எனக்கு அதில் விருப்பமில்லை என்றாலும் பையை எடுத்துச் சென்று அவளிடம் கொடுத்தேன். நான் பையை கொடுத்ததும் அவள் மெதுவாக நன்றி என்றாள். அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு சிரிப்புதான் வந்தது. என் 2 வாழ்க்கை காலங்களிலும் அவள் எனக்கு நன்றி சொன்னது அதுவே முதல் முறை. இருந்தாலும் நான் முகத்தை மாற்றிக்கொள்ளாமல் அவளை கண்டுகொள்ளாமல் என் அறைக்குச் சென்றேன். நான் சென்றபோது என் தந்தை எனக்கு பின்னால் மன்னிப்பு கேட்பது கேட்டது. அவன் சமீபகாலமாக சிறிது வருத்தத்தில் இருக்கிறான். வழக்கமாக அவன் இப்படி இருக்க மாட்டான். தயவுசெய்து இது நம் குடும்பங்களுக்கு இடையிலான திருமண பேச்சை பாதிக்க விடாதீர்கள். மறுநாள் காலை வழக்கம் போல நான் பள்ளிக்குச் சென்றேன். பாடம் நடந்து கொண்டிருந்தபோது எங்கள் வகுப்பு ஆசிரியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அனைவருக்கும் வணக்கம், இன்று ஒரு புதிய மாணவி சேர்ந்துள்ளார். புதிய மாணவி வகுப்பறை கதவின் வழியாக உள்ளே நுழைந்ததும் நான் உறைந்து போனேன். அது லில்லி. சிறிய அறிமுகத்திற்கு பிறகு பள்ளியின் முதன்மை மாணவரான வகுப்பு தலைவருக்கு அருகில் அவரை அமர வைக்க ஆசிரியர் முயன்றார். ஏனெனில் லில்லி தனது பழைய பள்ளியிலும் முதலிடத்தில் இருந்தவர். ஆனால் அவள் திடீரென தலையசைத்துவிட்டு நேராக என்னை நோக்கி வந்தாள். என் மேசைக்கு முன்னால் நின்று புன்னகையுடன் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி என்று கேட்டாள். நான் இங்கே உட்காரலாமா? என் மூளை முற்றிலும் செயலிழந்து போனது. நான் பதிலளிக்கும் முன்பே அவள் மீண்டும் யங் ஜூன், நான் உன்னுடன் உட்காரலாமா என்று கேட்டாள். ஆசிரியர் விரைவாக குறுக்கிட்டு யங் ஜியான் இந்த வகுப்பிலேயே மோசமான மாணவன் என்றார். நீ அவனுடன் அமரக்கூடாது. வகுப்பு தலைவர் தான் இந்த பள்ளியிலேயே சிறந்த மாணவன். நீங்கள் இருவரும் சேர்ந்து படித்தால் நன்றாக இருக்கும். அவர் சொன்னது அனைத்தும் உண்மை என்பதால் எனக்கு கோபம் வரவில்லை. அக்காலத்தில் நான் வகுப்புகளை தவிர்த்துவிட்டு நாள் முழுவதும் கூடைப்பந்து விளையாடும் மோசமான மாணவனாக இருந்தேன். ஆனால் லில்லி பணிவாக மறுத்துவிட்டாள். நன்றி ஐயா, ஆனால் நான் யங் ஜியானுடன் தான் உட்கார விரும்புகிறேன். எனக்கு அவனை தெரியும். ஆசிரியர் என்னை பார்த்து எச்சரித்தார். அவளை படிக்க விடாமல் தொந்தரவு செய்யாதே. அவளுக்கு நம் பள்ளியின் முதன்மை மாணவியாகும் தகுதி உள்ளது. எனது முந்தைய வாழ்க்கையில் லில்லி உண்மையிலேயே ஒரு மேதை. அவள் தன் முழு திறனை அடைய முடியாததற்கு ஒரே காரணம் எங்கள் கட்டாய நிச்சயதார்த்தம் அவளது நிம்மதியை குலைத்ததுதான். அதை நினைத்து நான் அமைதியாக என் கையை காலியான இருக்கையின் மீது வைத்து நான் தனியாக உட்கார்ந்து பழகிவிட்டேன் என்றேன். உண்மையைச் சொன்னால் நமக்கு ஒருவரை ஒருவர் அவ்வளவாக தெரியாது. நாம் நேற்று இரவுதான் சந்தித்தோம். அதனால் நீ வேறு இடத்தில் அமர்வது நல்லது. வகுப்பறை முழுவதும் அமைதியானது. பள்ளியின் அழகான புதிய மாணவியை நான் நிராகரித்ததை யாராலும் நம்ப முடியவில்லை. லில்லி ஒரு கணம் உறைந்தாள். ஆனால் மீண்டும் அவளது அதே ஆணவமான வெளிப்பாடு முகத்தில் தெரிந்தது. அவள் தனது பையை மேசையின் மீது போட்டுவிட்டு என் கையை தள்ளிவிட்டு அங்கேயே அமர்ந்தாள். இந்த இடம் உன் அப்பாவிற்கு சொந்தமானது அல்ல. நான் எங்கு வேண்டுமானாலும் அமர்வேன். அந்த அணுகுமுறையை பார்த்த கணமே என் முந்தைய வாழ்க்கையின் எரிச்சல் மீண்டும் வந்தது. 50 வருடங்களாக அந்த ஒரே முகபாவனையை பார்த்துவிட்டு இவ்வளவு காலம் எப்படி சகித்துக் கொண்டேன் என்று எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. எரிச்சலுடன் என் பாடப்புத்தகத்தை மேசையின் மீது ஓங்கி அடித்தேன். அவள் கூட திடுக்கிட்டாள். சரி, உனக்கு எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து கொள். எனக்கு கவலை இல்லை. வேறு எந்த வார்த்தையும் பேசாமல் என் பொருட்களை எடுத்துக்கொண்டு வகுப்பறை குப்பை தொட்டிக்கு அருகில் இருந்த காலி இருக்கைக்கு மாறினேன். அந்த இடம் எப்பொழுதும் துர்நாற்றம் வீசுவதாலும் தேவையில்லாத பொருட்களை வைக்கும் இடமாக இருப்பதாலும் அனைவரும் அதை தவிர்ப்பார்கள். அதை சுத்தம் செய்த பிறகு என் பையை வைத்துவிட்டு கூடைப்பந்தை எடுத்துக்கொண்டு பின்னால் இருந்த என் நண்பர்களுக்கு சைகை செய்தேன். அவர்களுக்கு உடனடியாக புரிந்தது. நாங்கள் வகுப்பை தவிர்த்துவிட்டு காலை முழுவதையும் கூடைப்பந்து விளையாடியே கழித்தோம். அன்று மதியம் கடைசி ஆட்டம் முடிந்ததும் ஒரு பாட்டில் குளிர்ந்த நீர் வாங்குவதற்காக வெண்டிங் மெஷினை நோக்கி சென்றபோது திடீரென்று யாரோ என் முன்னால் வந்து பாதையை தடுத்தனர். நான் ஒரு குளிர்பானம் வாங்க முற்பட்டபோது திடீரென லில்லி என் முன்னால் வந்து சாதாரண வெப்பநிலையில் இருந்த ஒரு தண்ணீர் பாட்டிலை என்னிடம் கொடுத்தாள். இதோ, உடற்பயிற்சி செய்த உடனே குளிர்ந்த நீர் குடிக்காதே. என் நண்பர்கள் உடனடியாக என்னை கேலி செய்ய தொடங்கினார்கள். ஆஹா ஜியான், அவள் உன்னை எவ்வளவு அக்கறையாக பார்த்துக் கொள்கிறாள். அவள் சாதாரண தண்ணீர் கூட கொண்டு வந்திருக்கிறாள். இது மிகவும் கவனமான செயல். நான் அவர்களை கோபமாக பார்த்து நிறுத்துங்கள், இல்லையென்றால் இந்த கூடைப்பந்தை உங்கள் தலைகளில் போட்டுவிடுவேன் என்றேன். பின்பு லில்லியை திரும்பி பார்த்து சலிப்புடன் வேண்டாம் நன்றி என்றேன். எனக்கு குளிர்ந்த நீர் குடித்துத்தான் பழக்கம். சிறிது இடைவெளிக்கு பிறகு நான் தொடர்ந்தேன். நமது குடும்பங்களின் வணிக கூட்டாண்மை அப்படியே இருக்கட்டும். ஆனால் திருமணத்தை பற்றி மறந்துவிடலாம். உனக்கு ஏற்கனவே சிறுவயது காதலன் இருப்பதை நான் அறிவேன். நீ அந்த நபரைத்தான் காதலிக்கிறாய். அதோடு எனக்கு உன்மீது எந்த ஆர்வமும் இல்லை. நாம் ஒருவருக்கொருவர் விலகி இருப்பதே நல்லது. எல்லாவற்றையும் என் தந்தையிடம் நானே விளக்கிக் கொள்கிறேன். வணிக ஒத்துழைப்பு பாதிக்கப்படாது. நான் அந்த பாட்டிலை திருப்பி தந்துவிட்டு கூடைப்பந்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நடந்தேன். நான் இறந்த நாள் வரை என் மனம் அமைதி காணாத அந்த அதே வலியான வாழ்க்கையை மீண்டும் வாழ நான் விரும்பவில்லை. பிறகு நான் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து பேருந்தில் ஏறப்போகும் நேரத்தில் லில்லி திடீரென்று என்னை நோக்கி ஓடி வந்தாள். அவள் முகம் கோபத்தில் இருந்தது. அவள் என் மணிக்கட்டை பிடித்து நான் விலகுவதற்குள் பேருந்து நிறுத்த பலகையில் என்னை அழுத்தமாக தள்ளி என் தோள்களை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். நேராக என் கண்களை பார்த்து அவள் விரக்தியான குரலில் சொன்னாள், யான், நீ மட்டும்தான் மறுபிறவி எடுத்தாய் என்று நினைக்காதே. நீ என்னிடம் இப்படி நடந்து கொள்வதை தொடர்ந்தால் உனது வருங்கால மனைவியை நீ துன்புறுத்துகிறாய் என்று உன் தந்தையிடம் புகார் செய்வேன். என் மனம் அதிர்ச்சியில் உறைந்தது. லில்லியும் மறுபிறவி எடுத்திருக்கிறாள். நான் வாயடைத்து போய் நிற்பதைக் கண்டு அவள் தொடர்ந்தாள், ஜியான், நான் உன் மனைவி. நமது 50 வருட திருமண வாழ்க்கையில் நீ ஒருமுறை கூட என்னிடம் குரலை உயர்த்தியதில்லை. ஆனால் நேற்று முதல் நீ மீண்டும் மீண்டும் என்னிடம் கோபப்படுகிறாய். அவள் கண்களில் மெல்ல கண்ணீர் திரண்டது. நான்
அமைதியாக அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன். இனி எந்த சந்தேகமும் இல்லை. அவளும் எதிர்காலத்திலிருந்துதான் திரும்பி வந்திருக்கிறாள். ஆனால் நேற்று நாங்கள் சந்தித்ததிலிருந்து இதுவரை அவளது நடத்தை என் முந்தைய வாழ்க்கையில் நான் அறிந்த லில்லி போல இல்லை. உண்மையைச் சொல்லப்போனால் அவளது உடலை வேறு யாரோ ஆக்கிரமித்தது போல இருந்தது. இருந்தாலும் இதை பற்றி சிந்தித்து நேரத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. நாங்கள் இருவருக்கும் ஒரு இரண்டாம் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் எங்கள் வருத்தங்களை சரிசெய்து கொள்வதே சிறந்தது. முந்தைய வாழ்க்கையில் அவள் உண்மையாக நேசித்தவரை விட்டு பிரிந்து என்னை மணக்க கட்டாயப்படுத்தப்பட்டு தன் வாழ்நாள் முழுவதும் சோகத்தில் கழித்தாள். என்னை பொறுத்தவரை என்னை நேசிக்காத ஒரு பெண்ணை மணந்து நிறுவனத்தை நடத்தும் அழுத்தத்தில் என் தந்தை உயிர் இழந்ததை பார்த்து எண்ணற்ற வருத்தங்களுடன் நானும் இறுதியில் இறந்தேன். ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு நான் லில்லியை பார்த்து தீவிரமாகச் சொன்னேன், நீயும் மறுபிறவி எடுத்திருந்தால் அது உண்மையில் நல்ல செய்திதான். இந்த முறை உனக்கும் உன் சிறுவயது காதலுக்கும் இடையே நான் ஒருபோதும் வரமாட்டேன். நமது குடும்ப வணிக கூட்டாண்மைக்காக மட்டும் நீ என்னுடன் ஒட்டிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. முந்தைய வாழ்க்கையில் பல வருடங்கள் நீ என் குடும்பத்துடன் வாழ்ந்திருக்கிறாய். எனவே என் தந்தையும் நானும் அத்தகையவர்கள் இல்லை என்பது உனக்கு தெரியும். மீண்டும் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு நான் தொடர்ந்தேன். அது மட்டுமல்லாமல் முந்தைய வாழ்க்கையில் நீயாகவே ஒரு தொழில் சாம்ராஜ்யத்தின் ராணியாக உயர்ந்தாய். உனக்கு தெரிந்த அனைத்தையும் வைத்து என் குடும்பத்தை சார்ந்து இருக்காமலேயே இந்த வாழ்க்கையிலும் நீ வெற்றி பெற முடியும். இந்த வார்த்தைகளை சொன்ன போதும் என் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மந்தமான வலி தங்கியிருந்தது. எப்படியிருந்தாலும் 50 ஆண்டுகால நினைவுகள் ஒரே இரவில் மறைந்துவிட முடியாது. நான் 50 நீண்ட ஆண்டுகளாக அவளை என் முழு இதயத்தோடும் நேசித்தேன். விடை பெறுகிறேன் லில்லி என்று மெதுவாகச் சொல்லிவிட்டு கிளம்பினேன். அப்போதுதான் மாற்றியமைக்கப்பட்ட ஸ்கூட்டர் ஒன்று எங்கள் முன்னால் வந்து நின்றது. அதை ஓட்டி வந்த இளைஞன் தன் சங்கிலாசை கழற்றிவிட்டு புன்னகைத்தான். அக்கா, உன்னை அழைத்துச் செல்ல வந்தேன். ஏன் திடீரென்று பள்ளி மாறினாய்? இப்போது நான் தினமும் கூடுதலாக 30 நிமிடங்கள் வாகனம் ஓட்ட வேண்டியிருக்கிறது. அவனை பார்த்த அந்த நொடியே நான் அவனை அடையாளம் கண்டு கொண்டேன். அவன்தான் லில்லியின் சிறுவயது காதலன் டஸ்டின். அவன் குடும்பத்தினர் ஒரு மின்னணு தொழிற்சாலையை வைத்திருந்தனர். தொழில் இறுதியில் வீழ்ச்சியடைந்தாலும் அவர்கள் மற்ற சாதாரண குடும்பங்களை விட வசதியாகவே இருந்தனர். லில்லியின் தந்தை ஒரு காலத்தில் டஸ்டினின் குடும்பத்துடன் வணிக கூட்டாளியாகவும் இருந்தார். வளர வளர டஸ்டின் உள்ளூர் குறும்புக்காரர்களுடன் பழகத் தொடங்கி ஒரு பொதுவான தெரு ரவுடியாக மாறினான். இருந்தாலும் அவன் லில்லியை ஒருபோதும் தனது பொறுப்பற்ற வாழ்க்கைக்குள் இழுக்கவில்லை. அதனால்தான் அவளால் அவனை மறக்க முடியாமல் இருந்திருக்கலாம். அவன் தனது எதிர்காலத்தை அழித்துக் கொண்டாலும் எப்போதும் அவளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்திருந்தான். இந்த நேரத்தில் நானும் அவனும் முற்றிலும் அந்நியர்கள். அதை மாற்ற எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. நான் அவனை ஒருமுறை மட்டும் பார்த்துவிட்டு அமைதியாக அங்கிருந்து நகர்ந்தேன். எனக்கு பின்னால் லில்லி கோபமாக கத்துவதை கேட்டேன். யஞ்சியான், நீ ஒரு மட்டமானவன். போக்குவரத்து சிக்னலில் காத்திருக்கும் போது அறியாமல் நான் திரும்பி பார்த்தேன். லில்லி ஏற்கனவே டஸ்டினின் ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்திருந்தாள். மதிய சூரிய ஒளி என் கண்களை பறிக்கும் அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. ஆனால் ஏனோ என் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. ஆக 50 ஆண்டுகால காதல் இவ்வளவுதான் போல. என் வாழ்நாள் முழுவதையும் அவளுக்காகவே அர்ப்பணித்திருந்தேன். இருந்தும் மறுபிறவி எடுத்த பிறகும் அவள் தயக்கமின்றி தனது பால்ய கால காதலனிடமே திரும்பிவிட்டாள். வீட்டிற்கு வந்த பிறகு அவளை மீண்டும் பார்க்க விரும்பாததால் நான் சில நாட்கள் பள்ளிக்குச் செல்லவில்லை. என் தந்தை வருத்தமடைந்தார். ஆனால் என் தாய் இறந்ததிலிருந்து அவர் என்னை தனது ஒரே மகனாக செல்லமாக வளர்த்தார். சில நாட்களுக்கு பிறகு நான் இறுதியாக, அப்பா, நான் வேறொரு பள்ளிக்கு மாற விரும்புகிறேன் என்றேன். அவர் முற்றிலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். கல்லூரி நுழைவுத் தேர்வுகள் நெருங்கிவிட்டன. இப்போது நீ பள்ளி மாற வேண்டுமா? உன் நிச்சயதார்த்த பெண் உன்னுடன் இருக்கவே பள்ளி மாறினாள். இப்போது நீயே வெளியேறுகிறாய். நான் வேண்டுமென்ற இயலாமை கொண்ட முகபாவனையுடன் நான் அவளை விரும்புகிறேன் என்று எப்போது சொன்னேன் என்று பதிலளித்தேன். அவள் நேசிப்பவர் வேறொருவர். வற்புறுத்தி செய்யப்படும் உறவு ஒருபோதும் சரியாக முடிவதில்லை. மேலும் நீங்கள் என்னை இந்த திருமணத்துக்கு வற்புறுத்தினால் நான் 3வது மாடியிலிருந்து குதித்து அம்மாவை சென்று சேர்ந்து விடுவேன். எங்கள் வில்லா 3 மாடிகளை கொண்டது. அவ்வளவு உயரத்திலிருந்து தலைகுப்புற விழுந்தால் கண்டிப்பாக மரணம்தான். என் தாயின் பெயரை குறிப்பிட்டாலே என் தந்தையின் பிடிவாதம் உடைந்துவிடும். முன்பு எப்போதும் போல அவர் உடனடியாக சரணடைந்தார். சரி சரி, முதலில் அமைதியாக இரு. உனக்கு வேறொரு பள்ளியை நான் பார்க்கிறேன். நான் கடைசியாக புன்னகைத்தேன். இதுதான் எனக்கு தெரிந்த அப்பா. நான் மாறிய பிறகு உன் மகன் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து நிதித்துறையை பயின்று நம் நிறுவனத்தை கட்டியெழுப்ப திரும்புவான். அம்மா சொர்க்கத்திலிருந்து நம்மை கவனித்துக் கொண்டிருப்பார். இதை கேட்ட என் தந்தை மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு என்னை கட்டிப்பிடித்து நீண்ட நேரம் அழுதார். ஆனால் அடுத்த நாளே அவர் என்னை துரோகம் செய்துவிட்டார். லில்லி எங்கள் வீட்டிற்கு வந்து கதவை தட்டாமலேயே நேராக என் அறைக்குள் நுழைந்தாள். நான் அப்போது அரை தூக்கத்தில் இருந்தேன். மங்கலான பார்வையில் அவள் சாதாரணமாக ஜன்னல் அருகே சென்று திரைச்சீலைகளை ஒரே இழுப்பில் திறப்பதை கண்டேன். பிரகாசமான சூரிய ஒளி என் முகத்தில் பட்டதும் நான் சட்டென விழித்துக் கொண்டேன். எரிச்சலுடன், லில்லி, உனக்கு என்ன பைத்தியமா என்று கத்தினேன். இது என் வீடு. அனுமதியின்றி என் அறைக்குள் நுழைய உனக்கு எவ்வளவு தைரியம்? அவள் உடனே சிரித்துவிட்டு பதிலளித்தாள், உன் வீடா? உன் அறைதானா? நான் இங்கே 50 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். அவளை பொறுத்தவரை இது வெறும் என் வீடு மட்டுமல்ல, இது அவளுடையதும் கூட. இரட்டை மேற்கோள் குறி. நான் இங்கே 50 ஆண்டுகள் வாழ்ந்தேன் என்று எனக்கு தெரிந்த அதே பழக்கமான குரலில் அவள் கூறினாள். இது என் வீடு, இது என் அறை. எனது முந்தைய வாழ்க்கையில் எங்கள் திருமணத்திற்கு பிறகு இந்த அறை எங்கள் படுக்கையறையாக மாறியிருந்தது. கேட்காமலேயே அவள் நேராக என் அலமாரிக்குச் சென்று என் ஆடைகளை, என் உள்ளாடைகளை கூட வெளியே இழுக்கத் தொடங்கினாள். நான் கத்தினேன், உனக்கு நிஜமாகவே மனநிலை சரியில்லையா? அவள் என்னை பார்த்து சிரித்துவிட்டு, அப்படியா, நீ எப்போதும் இவ்வளவு சோம்பேறியா? அந்த பழக்கம் பிறகுதான் வந்திருக்கும் என்று நினைத்தேன் என்றாள். எனது பொறுமை இறுதியாக முடிவுக்கு வந்தது. வெளியே போ. அவள் சாதாரணமாகச் சிரித்தாள். நான் போக மாட்டேன். நான் உன்னை 50 ஆண்டுகளாக என் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தேன். மறுபிறவி எடுத்த பிறகும் நீ என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் பல தசாப்தங்களாக நான் உள்ளுக்குள் புதைத்து வைத்திருந்த கோபம் தகித்தது. முந்தைய வாழ்க்கையில் எங்கள் திருமணத்திற்கு பிறகு அவள் என்னை ஒருபோதும் நேசிக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். நான் விவாகரத்து செய்யக்கூட சொன்னேன். ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். தன் கற்பத்தை காரணமாக காட்டி அவள், இதுதான் இப்போது நம் வாழ்க்கை, இதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தே ஆக வேண்டும்
என்று மட்டும் சொன்னாள். ஆனால் இப்போது விதி அவளுக்கு ஒரு இரண்டாவது வாய்ப்பை கொடுத்திருக்கும்போது, அவள் உண்மையிலேயே நேசித்த நபருடன் சுதந்திரமாக வாழும் வாய்ப்பு இருக்கும்போது ஏன் என்னை விரட்டுகிறாள்? அவளை குளிர்ந்த பார்வையுடன் பார்த்து, லில்லி, நீ நடந்து கொள்ளும் விதம் என்னை உன்னை வெறுக்கவே வைக்கிறது என்றேன். நான் அந்த வார்த்தைகளைச் சொன்ன அந்த நிமிடம் அவள் உறைந்து போனாள். நான் அவளை பொருட்படுத்தாமல் ஆடைகளை மாற்றிக்கொண்டு கதவை நோக்கிச் சென்றேன். நான் செல்வதற்கு முன்பே அவள் திடீரென்று பின்னால் இருந்து என்னை கட்டிக்கொண்டாள். யாஞ்சியான், நீ இறப்பதற்கு முன்பு கேட்ட கேள்விக்கு என்னால் பதிலளிக்க முடியவில்லை, மன்னிக்கவும். இந்த வாழ்க்கையில் நான் பதிலளிக்கிறேன். ஆனால் அவள் தொடர்வதற்கு நான் வாய்ப்பளிக்கவில்லை. நான் அவள் கைகளை மென்மையாக விலக்கிவிட்டு, எதையும் பேசாதே என்றேன். நான் இறப்பதற்கு முன்பே எனக்கு பதில் கிடைத்துவிட்டது. 50 ஆண்டுகள் உன்னை நேசித்த பிறகும் உன்னுடைய இதயத்தை என்னால் மாற்ற முடியவில்லை. தயவு செய்து என்னை விட்டுவிடு. இந்த வாழ்க்கையில் நாம் வெறும் அறிமுகமான அந்நியர்களாக இருக்க முடியாதா? நீண்ட அமைதிக்கு பிறகு நான் மெதுவாகச் சொன்னேன், நமக்கு இன்னும் 18 வயதுதான் ஆகிறது. வாழ்க்கை இன்னும் நீண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் நீ ஒருபோதும் உண்மையிலேயே நேசிக்க முடியாத அந்த மனிதனை மறந்து விடுவாய். முந்தைய வாழ்க்கையில் உனக்கு வருத்தங்கள் இருந்தன, எனக்கும் இருந்தன. இந்த முறை நாம் இருவரும் முந்தைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாத கனவுகளை நிறைவேற்றுவோம். அது இன்னும் சிறப்பாக இருக்காதா? அவள் முகத்தில் கண்ணீர் வழிய தலை வணங்கி மறுத்துக் கொண்டிருந்தாள். இல்லை, நீங்கள் என் கணவர். 50 வருட உறவை உங்களால் எப்படி தூக்கி எறிய முடியும்? நான் என் உதட்டை கடித்தேன். வலிக்கவில்லை என்று சொன்னால் அது பொய்யாகும். ஆனால் அதே வலியான வாழ்க்கையை மீண்டும் வாழ முடியாது என்பதும் எனக்கு தெரியும். சிறிது நேரம் கழித்து மெதுவாக பதிலளித்தேன். இந்த முறை என்னால் விட்டுவிட முடியும். லில்லி கண்ணீரை துடைத்துவிட்டு உறுதியுடன் என்னை பார்த்தாள். நீங்கள் என்னை நம்பவில்லை என்று எனக்கு தெரியும். கடந்த பிறவியில் நீங்கள் 50 ஆண்டுகள் என்னை பார்த்துக் கொண்டீர்கள். இந்த பிறவியில் அடுத்த 50 ஆண்டுகள் உங்களை பார்த்துக் கொள்ளப் போகிறேன். நான் எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை. ஆனால் அவளை மீண்டும் நம்புவது எனக்கு சாத்தியமில்லை. ஒருவேளை அவள் மறுபிறவி எடுத்திருந்தால் இத்தனை ஆண்டுகளாக நேசித்த டஸ்டினிடம் ஏன் செல்லவில்லை? நாங்கள் கீழே சென்றபோது என் தந்தை மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். வாருங்கள் என் மகனே, மருமகளே, உங்களுக்கு காலை உணவு தயார் செய்துள்ளேன். நான் அவரை எரிச்சலுடன் பார்த்துவிட்டு மேஜையில் இருந்த ஒரு பண்ணை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினேன். லில்லியும் உடனே ஒன்றை எடுத்துக்கொண்டு என் பின்னால் வந்தாள். நான் எங்கு சென்றாலும் அவள் பின்தொடர்ந்தாள். நான் நின்றபோதெல்லாம் அவளும் நின்றாள். இது விரைவில் சலிப்பை ஏற்படுத்தியது. அடுத்த 2 வாரங்களுக்கு அவள் எப்போதும் என் அருகிலேயே இருந்தாள். நான் கூடைப்பந்து விளையாடும்போது அவள் வெயிலில் அமர்ந்து எனக்காக காத்திருந்தாள். நான் இணைய மையத்திற்குச் சென்றபோது அவள் அமைதியாக அருகில் அமர்ந்து படம் பார்த்தாள். நான் கழிவறைக்குச் சென்றபோது கூட அவள் வெளியே காத்திருந்தாள். சிறிது காலத்திலேயே பள்ளி முழுவதும் எங்களைப் பற்றி பேசத் தொடங்கியது. பள்ளியின் முதல் மாணவி ஏன் வகுப்பின் கடைசி மாணவனை பின்தொடர்கிறாள் என்று யாருக்கும் புரியவில்லை. நான் ஏதோ ஒரு பணக்கார வீட்டு வாரிசு என்றும் சுயநலத்திற்காகவே லில்லி என்னுடன் இருக்கிறாள் என்றும் வதந்திகள் பரவின. ஆனால் அவள் இதைப் பற்றி கவலைப்படவில்லை. அவள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் என்னை பின்தொடர்ந்தாள். ஒரு காலை வேளையில் அவள் பள்ளிக்கு வரவில்லை. பல வாரங்களுக்குப் பிறகு நான் நிம்மதியாக உணர்ந்தேன். நாள் முழுவதும் அவள் வரவே இல்லை. அது வெள்ளிக்கிழமை, மாதத்தின் கடைசி நாள். நுழைவுத் தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருந்தன. நாங்கள் வெவ்வேறு பல்கலைக்கழகங்களுக்குச் செல்லப் போவதால் ஒன்றாக இரவு உணவு சாப்பிட நண்பர்கள் திட்டமிட்டனர். லில்லி அருகில் இல்லாததால் நான் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டேன். அதிக உணவிற்காக மாணவர்கள் விரும்பும் மலிவான கடைக்குச் சென்றோம். நாங்கள் சாப்பிட்டு முடித்தபோது இரவு 10 மணி ஆகிவிட்டது. நாங்கள் சாலையோரத்தில் டாக்ஸிக்காக காத்திருந்தபோது என் நண்பர்களில் ஒருவர் திடீரென்று என் தோளை தட்டினார். ஜியான், அங்கே பார், அது லில்லிதானே? நான் ஹோட்டல் நுழைவாயிலை நோக்கி திரும்பினேன். லில்லி டஸ்டினுடன் சிரித்து பேசிக்கொண்டு வெளியே வருவதைக் கண்டேன். அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லாதது போல் இருந்தது. அவள் என்னை கவனித்ததும் முகம் வெளிரி போனது. அவள் உடனே என்னை நோக்கி ஓடி வந்தாள். டஸ்டினும் அவளை பின்தொடர்ந்து வந்தான். என்னால் ஒரு குளிர்ந்த சிரிப்பை தவிர்க்க முடியவில்லை. ஆச்சரியம், பள்ளிக்கூடம் கூட இன்னும் முடியவில்லை. அதற்குள் நீங்கள் இருவரும் ஹோட்டலுக்கு வந்துவிட்டீர்கள். ஒருபுறம் நீங்கள் என்னை துரத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். மறுபுறம் உங்கள் பாலிய நண்பனுடன் ஹோட்டல் அறையில் இருக்கிறீர்கள். எனக்கு சரியாக நினைவிருந்தால் அவனுக்கு இன்னும் 18 வயது கூட ஆகவில்லை, இல்லையா? என் முகபாவனையை பார்த்ததும் லில்லி பதறிப்போனாள். ஆ, ஜியான், தயவு செய்து நான் சொல்வதை கேள். அவள் தொடர்ந்து பேசுவதற்குள் நான் குறுக்கிட்டேன். லில்லி, உனக்கு வெட்கமாக இல்லையா? சொர்க்கம் உனக்கு 2வது வாய்ப்பு கொடுத்திருப்பதால் நீ உண்மையாக நேசிக்கும் நபருடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். பிறகு ஏன் இன்னும் என்னை பின்தொடர்கிறாய்? அந்த நேரத்தில் ஒரு டாக்ஸி எங்கள் முன்னால் வந்து நின்றது. நான் உடனே உள்ளே ஏறி டிரைவரிடம் தயவு செய்து வண்டியை எடுங்கள் என்றேன். டாக்ஸி புறப்பட்டதும் என் கண்கள் மீண்டும் கண்ணீரால் நிறைந்தன. நான் வீட்டிற்குச் சென்றதும், அப்பா, லில்லி உன்னுடன் வரவில்லையா என்று கேட்டார். நான் நீண்ட பெருமூச்சு விட்டுவிட்டு பதிலளித்தேன். அப்பா, நான் சிறிது காலம் வெளியே செல்ல விரும்புகிறேன். தேர்வுக்கு முன்பே நான் வந்து விடுவேன். அவர் என் முகத்தை பார்த்து ஏதோ நடந்திருப்பதை உணர்ந்திருக்க வேண்டும். அதனால் அவர் வேறு எதுவும் கேட்கவில்லை. அன்றிரவே கடற்கரைக்கு ஒரு விமான டிக்கெட்டை முன்பதிவு செய்தேன். அம்மாவின் கடைசி ஆசை கடலை பார்க்க வேண்டும் என்று அப்பா என்னிடம் ஒருமுறை சொல்லியிருந்தார். அம்மாவின் அஸ்தி இருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு நள்ளிரவு விமானத்தில் ஹைகோவிற்கு பயணம் செய்தேன். அடுத்தடுத்த நாட்களில் அம்மாவின் அஸ்தியுடன் பல கடற்கரை நகரங்களுக்குச் சென்றேன். இறுதியாக என் அம்மா மிகவும் நேசித்த நகரமான ஷாங்காய்க்கு வந்தடைந்தேன். அவர் அங்கேதான் பிறந்திருந்தார். அம்மாவை திருமணம் செய்து கொண்டதுதான் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரம் என்று அப்பா எப்போதும் சொல்வார். எங்கள் குடும்பத்தின் பல அழகு சாதன பொருட்கள் அம்மாவின் யோசனையிலிருந்து உருவானவை. அதனால்தான் எங்கள் நிறுவனத்தை ஒரு சர்வதேச பிராண்டாக மாற்ற அப்பா எப்போதும் கனவு கண்டார். அன்று மாலை அம்மாவின் அஸ்தியை மடியில் வைத்துக்கொண்டு கடற்கரையில் தனியாக அமர்ந்திருந்தேன். ஆரஞ்சு நிற சூரியன் அலைகளுக்கு அடியில் மறைவதை அமைதியாக பார்த்தேன். அருகில் ஒரு தாய் தன் டீனேஜ்
மகனுடன் அமர்ந்திருந்தாள். அந்த சிறுவன் கண்ணீருடன் சோகமாக, அம்மா, எனக்கு பிடித்த அந்த பெண் ஏன் என்னை காதலிக்கவில்லை என்று கேட்டான். இந்த உலகில் எந்த பெண்ணாவது என்னை காதலிப்பார்களா? அவனுடைய தாய் மென்மையாகச் சிரித்து அவனை நெருங்கி அவன் தலையை தட்டி கொடுத்தார். தாய் தன் மகனின் தலைமுடியை தடவி கொடுத்து, முட்டாள் பையனே, நான் முதலில் உன் அப்பாவை சந்தித்தபோது எனக்கும் அப்போது 20 வயதுதான் என்று சொன்னதை கேட்டு என் இதயம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. அந்த வார்த்தைகள் என் காதுகளில் விழுந்த அந்த நொடி என் உள்ளே ஏதோ ஒன்று உடைந்த உணர்வு ஏற்பட்டது. கண்ணீர் நிற்கவே இல்லை. என்னை ஒருபோதும் காதலிக்காத ஒரு பெண்ணை நேசிப்பதிலேயே என் வாழ்நாள் முழுவதையும் கழித்துவிட்டேன் என்பது என் அம்மாவுக்கு தெரிந்திருந்தால் அவர் இதயம் உடைந்திருக்கும். இன்னும் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் என் தாயின் அஸ்தி அடங்கிய பெட்டியை அணைத்துக் கொண்டு கதறி அழுதேன். அம்மா, எனக்கு என்னதான் குறை? நான் அவளை 50 ஆண்டுகள் காதலித்தேன். முழு 50 ஆண்டுகள். அவள் இதயம் உண்மையிலேயே கல்லாலானதா? நான் காதலிக்கப்படுவதற்கு தகுதியே இல்லையா? அம்மா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கண்ணீர் பெட்டியின் மீது தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தது. பிறகு என் அழுகைக்கு நடுவே எனக்கு அருகில் வேறு யாரோ அழுவதை நான் கேட்டேன். ஒரு நொடி கழித்து என் தாயின் அஸ்தி பெட்டியின் மீது மற்றொரு ஜோடி கைகள் மென்மையாக வைக்கப்பட்டிருப்பதை கவனித்தேன். அம்மா, தயவு செய்து கவலைப்படாதீர்கள். இந்த வாழ்க்கையில் நான் யோங்ஜானை நன்றாக பார்த்துக்கொள்வேன். சத்தியமாக. அதிர்ச்சியில் நான் திரும்பி பார்த்தேன். அது லில்லி. அவள் அந்த பெட்டியை இரு கைகளாலும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்னை விட அதிகமாக அழுது கொண்டிருந்தாள். இயல்பாகவே நான் எழுந்து நிற்க முயன்றேன். ஆனால் அவள் உடனடியாக பின்னால் இருந்து என்னை கட்டிக்கொண்டாள். யோங்ஜியான், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு. நான் சொல்வதையெல்லாம் தயவு செய்து கேள். அதற்கு பிறகும் நீ என்னை விட்டு விலக விரும்பினால் நான் இனி உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். நான் அமைதியாக இருந்தேன். என் தாயின் அஸ்தியை பிடித்தபடி அடிவானத்தில் மறையும் சூரியனை பார்த்துக் கொண்டிருந்தேன். லில்லி விரைவாக தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வீங்கிச் சிவந்த கண்களுடன் என்னை பார்த்தாள். யோங்ஜியான், முந்தைய ஜென்மத்திலும் சரி, இந்த ஜென்மத்திலும் சரி, நான் டஸ்டினை காதலித்ததாக நீ எப்போதும் நம்பினாய். ஆனால் நீ தவறாக நினைத்துவிட்டாய். முழுக்க முழுக்க தவறு. நான் அவனை காதலிப்பதாக ஒருமுறை கூட சொன்னதில்லை. யார் உன்னிடம் அப்படி சொன்னார்கள் அல்லது ஏன் அதை நீ நம்பினாய் என்று எனக்கு தெரியவில்லை. அவள் ஒரு நீண்ட மூச்சு எடுத்துவிட்டு தொடர்ந்தாள். ஆம், நாங்கள் பாலிய நண்பர்கள் தான். நாங்கள் ஒன்றாகத்தான் வளர்ந்தோம். அது உண்மைதான். ஆனால் ஒன்றாக வளர்ந்தாலே அது காதலாகிவிடுமா என்ன? அவள் குரல் நடுங்கியது. ஆரம்பத்தில் எனக்கு உன்மீது உண்மையில் விருப்பமில்லை. ஏனென்றால் என் தந்தையின் வியாபார திருமணத்திற்கு நான் ஒரு கருவியாக இருக்க விரும்பவில்லை. அதனால்தான் நான் உன்னிடம் அவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டேன். ஆனால் நான் கர்ப்பமான பிறகு நான் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியதை நீ கவனிக்கவில்லையா? நீங்கள் விவாகரத்து கேட்டீர்கள். ஆனால் நான் மறுத்துவிட்டேன். நான் பிடிவாதமான பெண்தான். ஆனால் அதன் காரணம் உங்களுக்கு புரியவே இல்லையா? அவள் கன்னங்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. நான் மறுத்ததற்கு காரணம், கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களை காதலிக்க தொடங்கிவிட்டேன். அவள் அந்த வார்த்தைகளை சொல்லி முடிப்பதற்குள் என் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல் இருந்தது. நமது இரு குடும்ப நிறுவனங்களின் அழுத்தமும் என்னை நசுக்கியது. அதோடு வயலின் நிகழ்ச்சிகளுக்காக நான் அடிக்கடி வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது. நான் எப்போதும் மிகவும் சோர்வாகவே இருந்தேன். நீங்கள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் நான் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் மிகவும் களைப்பாக இருப்பேன். எனக்கு ஓய்வு மட்டுமே தேவைப்பட்டது. உண்மையை சொன்னால் எனக்கு விலையுயர்ந்த பைகளோ அல்லது நகைகளோ ஒருபோதும் முக்கியமாக இருந்ததில்லை. அவள் என் கண்களை நேராக பார்த்தாள். உங்களுக்கு நினைவில்லையா? அந்த சிறிய சாலையோர கடையில் நீங்கள் வாங்கி தந்த மலிவான மோதிரத்தையும் வளையலையும் தான் நான் எப்போதும் அணிந்திருந்தேன். திடீரென்று பழைய நினைவுகள் வந்து சென்றன. அவள் சொன்னது சரிதான். நாங்கள் வசதியான பிறகும் கூட நான் வாங்கி தந்த விலை உயர்ந்த நகைகளை அவள் அணிந்ததே இல்லை. அதற்கு பதிலாக அவள் எப்போதும் அந்த எளிமையான மோதிரத்தையும் வளையலையும் தான் அணிந்திருந்தாள். என் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்த லில்லி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வந்தாள். இருவர் 50 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தால் பனி கூட இறுதியில் உருகிவிடும். இருவர் 50 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தால் பனி கூட இறுதியில் உருகிவிடும். அந்த ஆண்டுகள் முழுவதும் நீங்கள் என் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தீர்கள். நீங்கள் இறப்பதற்கு முன் என்னை நேசித்தீர்களா என்று கேட்டபோது எப்படி சொல்வதென்று தெரியாமல் மௌனமாக இருந்தேன். என் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் நான் எப்போதும் மோசமானவள். வயதான பிறகும் கூட சரியான வார்த்தைகளை தேடிக்கொண்டே இருந்தேன். ஆனால் நான் பேசுவதற்குள் நீங்கள் மறைந்துவிட்டீர்கள். அவள் பேசும்போது லில்லி அழுது கொண்டே உடைந்து போனாள். அவள் தன் கண்ணீருடன் என் மார்பில் மெதுவாக அடித்துக் கொண்டே இருந்தாள். ஏன் இவ்வளவு சீக்கிரம் இறந்து போனீர்கள்? என்னை விட்டுச் செல்ல உங்களுக்கு அனுமதி கொடுத்தது யார்? நான் உங்களுக்கு பதில் சொல்ல இருந்தேன். அவள் இன்னும் சத்தமாக அழுதபோது அவள் குரல் தழுதழுத்தது. உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்ல விரும்பினேன். யான் ஜாங், நான் உங்களை உண்மையிலேயே நேசித்தேன். நான் உங்களை நேசிக்கிறேன். அவள் முகத்தில் கண்ணீர் இடைவிடாமல் வழிந்தது. நீங்கள் இறந்த அந்த இரவு அழுது கொண்டே உறங்கி போனேன். மீண்டும் கண்களை திறந்தபோது நான் இந்த வாழ்க்கைக்கு திரும்பியிருந்தேன். இந்த முறை நானே உங்களை தேடி வருவேன் என்று எனக்குள் சத்தியம் செய்து கொண்டேன். ஆனால் கிடைத்த போதெல்லாம் நீங்கள் என்னை விலக்கி தள்ளினீர்கள், கத்தினீர்கள். அவள் என்னை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். நீங்களும் மறுபிறவி எடுத்திருக்கிறீர்கள் என்று கூடைப்பந்து மைதானத்தில் தான் நான் உணர்ந்தேன். முந்தைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருந்தது எனக்கு தெரியும். ஆனால் நானும் சோர்ந்து போகவில்லையா? நமது 2 மகன்கள் மற்றும் 2 மகள்களை நான் பெற்றெடுத்தேன். அதே நேரத்தில் உங்கள் குடும்ப நிறுவனத்தை நிர்வகிக்கவும் நான் உதவினேன். உங்களால் என்னை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லையா? அவள் சொன்னதை கேட்டதும் பல ஆண்டுகளாக நான் புதைத்து வைத்திருந்த நினைவுகள் மெதுவாக வெளிப்பட்டன. அவள் எப்போதும் குளிர்ச்சியான குணம் கொண்டவளாக இருந்தாலும் நம் குடும்பத்தை சிதைய விடாமல் பார்த்து கொண்டாள். லீ குடும்பம் பெரும் வெற்றி பெற்ற பிறகும் யாங் குடும்பத்திற்கு தேவைப்பட்ட போதெல்லாம் அவள் தொடர்ந்து உதவினாள். பின்னோக்கி பார்க்கையில் உண்மையை சொல்லப்போனால் தன் அன்பை வெளிப்படுத்துவதை தவிர மற்ற அனைத்து பொறுப்புகளையும் அவள் நிறைவேற்றியிருந்தாள். நான் பெருமூச்சு விட்டு அவளை அமைதிப்படுத்த அவளது முதுகை மென்மையாக தடவி கொடுத்தேன். நீண்ட நேரத்திற்கு பிறகு அவளது அழுகை மெல்ல குறைந்தது. கண்ணீர் ததும்பும் கண்களுடன் என்னை ஏறிட்டு பார்த்தவள் பதற்றத்துடன் விளக்கினாள். அன்று ஹோட்டலில் நீங்கள் பார்த்தது நீங்கள் நினைத்தது போல அல்ல. டஸ்டினின் தாத்தா பாட்டி கிராமத்திலிருந்து வந்திருந்தனர். ஆனால் அவன் வீட்டில் போதிய இடவசதி இல்லாததால் அவர்களுக்கு ஹோட்டல் அறை புக் செய்ய நான் உதவினேன். டஸ்டின் என்னுடன் மட்டுமே வந்தான். எங்களுக்குள் காதலோ வேறெதுவும் இருந்ததில்லை. அவன் எப்போதும் என்னை ஒரு அக்கா போலவே தான் கருதியிருக்கிறான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்போதே என் சொந்த ஊருக்கு வாருங்கள். என் நண்பர்கள், அண்டை வீட்டார்கள், ஏன் என் பெற்றோர்களுக்கு கூட உண்மை தெரியும். நான் மௌனமாக அங்கேயே நின்றேன். உண்மை என்னவென்றால் என் முந்தைய வாழ்க்கையில் லில்லி தனது சிறுவயது காதலனை பிரிந்து என்னை மணக்க கட்டாயப்படுத்தப்பட்டாள் என்று மற்றவர்கள் சொன்ன வதந்திகளை மட்டுமே நான்
தான் நம்பினேன். நானாக உண்மையை அறிந்து கொள்ள ஒருமுறை கூட முயற்சி செய்யவில்லை. ஒருவேளை அதுதான் என் வாழ்நாளின் மிகப்பெரிய தவறான புரிதலாக இருந்திருக்கலாம். திடீரென்று லில்லி தனது போனை எடுத்து கோபமாக யாருக்கோ அழைத்தாள். உடனே இங்க வா. சில வினாடிகளுக்கு பிறகு அருகில் இருந்த குப்பை தொட்டிக்கு பின்னால் ஒளிந்திருந்த டஸ்டின் தயக்கத்துடன் வெளியே வந்தான். லில்லி உடனே என் கையை பிடித்துக்கொண்டு பெருமையுடன் சொன்னாள், இவரை மச்சான் என்று கூப்பிடு. டஸ்டின் உடனே தலைகுனிந்து பதற்றத்துடன் சொன்னான், வணக்கம் மச்சான். பிறகு அவன் எல்லாவற்றையும் விளக்கினான். அவனது பெற்றோர் அவனை ஒருபோதும் கவனித்துக் கொண்டதில்லை. ஒருவேளை லில்லி அவனை தொடர்ந்து கவனித்துக் கொள்ளாமல் இருந்திருந்தால் அவன் ஒரு பொறுப்பற்ற பைக் ஓட்டுநராக மட்டுமன்றி உண்மையான ரவுடியாகவே மாறியிருப்பான். அதிர்ச்சியூட்டும் விஷயம் என்னவென்றால், டஸ்டின் உண்மையாக நேசித்த பெண் ஒரு கேடிவி உரிமையாளரின் மகள். அவர்கள் இருவரும் ஒரே வயதுடையவர்கள். ஒருநாள் திருமணம் செய்து கொள்வதாக ஏற்கனவே சத்தியம் செய்திருந்தனர். அதை நான் கேட்ட அந்த தருணத்தில் என் முந்தைய வாழ்க்கையின் மறக்கப்பட்ட மற்றொரு நினைவு மின்னல் போல என் மனதில் வந்து சென்றது. டஸ்டின் சொல்லி முடித்ததும் என் முந்தைய வாழ்க்கையின் மற்றொரு நினைவு திடீரென மீண்டும் என் நினைவுக்கு வந்தது. அப்போது அவனுக்கு திருமணம் நடந்தபோது லில்லி என்னை அவளுடன் திருமணத்திற்கு வரும்படி அழைத்தாள். ஆனால் நான் பொறாமையினால் மறுத்துவிட்டேன். கடைசியில் அவன் அந்த கேடிவி உரிமையாளரின் மகளையே திருமணம் செய்து கொண்டான். முதலில் டஸ்டின் ஒரு நம்பிக்கையற்ற குறும்புக்காரனாக தெரிந்ததால் அவளுடைய அம்மா அவர்களின் உறவை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் அவன் தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு மீண்டும் பள்ளிக்குச் சென்று ஒரு சாதாரண பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அதன் பிறகுதான் அவளை திருமணம் செய்து கொள்ள அனுமதி பெற்றான். அந்த நொடியில் 50 ஆண்டுகளாக என் இதயத்திற்குள் சிக்கியிருந்த முடிச்சு இறுதியாக அவிழ்ந்தது. நேராக என் கண்களை பார்த்து லில்லி முழு மனதுடன் பேசினாள். இந்த வாழ்க்கையில் நான் இனி வயலின் கலைஞராக விரும்பவில்லை. என் தந்தையின் கனவை நிறைவேற்றி என் தாயின் அழகுசாதன பொருட்களை உலகம் முழுவதும் உள்ள மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புகிறேன். யாங் ஜான், எனக்கு அந்த வாய்ப்பை வழங்குவாயா? நான் என் தாயின் அஸ்தி அடங்கிய பெட்டியுடன் எழுந்து ஹோட்டலை நோக்கி நடப்பதற்கு முன் சில நொடிகள் அவளை அமைதியாக பார்த்தேன். சில அடிகள் நடந்த பிறகு நான் திரும்பி பார்த்தேன். லில்லி இன்னும் அங்கேயே எனக்காக காத்திருந்தாள். என் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. நான் அழைத்தேன், வா, இரவில் கடல் அருகே குளிர்ச்சியாக இருக்கும். உனக்கு சளி பிடிப்பதை நான் விரும்பவில்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட அந்த நொடியில் அவளது முகம் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. அவள் உடனே ஓடி வந்து என் கையை பிடித்துக்கொண்டு மெதுவாக என் தோளில் தலை சாய்த்தாள். அப்போது டஸ்டின் எங்களை துரத்திக் கொண்டு வந்து சங்கடத்துடன் தன் தலையை சொரிந்தான். மைத்துனரே, ஹோட்டல் அறை முன்பதிவு செய்ய எனக்கு இன்னும் வயது போதாது. நீங்கள் இருவரும் ஏற்கனவே அறை வைத்திருப்பதால் நான் எங்கே தங்குவது? லில்லி தூரத்தில் இருந்த ஒரு பாலத்தை குறும்பான புன்னகையுடன் சுட்டிக்காட்டினாள். அந்த பாலத்திற்கு அடியில் நிறைய இடம் இருக்கிறது. போய் வசதியாக தூங்கு. இன்றிரவு உங்கள் மைத்துனரின் வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான இரவு. அதை சொல்லிவிட்டு அவள் என் கையை பிடித்து மகிழ்ச்சியுடன் ஹோட்டலை நோக்கி இழுத்துச் செல்ல டஸ்டின் பேச முடியாமல் அங்கேயே நின்றான். சில மாதங்களுக்கு பிறகு 2 பல்கலைக்கழக அனுமதி கடிதங்களுடன் நான் சிரித்தபடி நின்றிருந்தேன். நாட்டின் மிகவும் மதிப்புமிக்க பல்கலைக்கழகத்தில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு சிறந்த முதல்நிலை பல்கலைக்கழகத்தில் எனக்கு இடம் கிடைத்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு தயாராவதற்கு 3 மாதங்கள் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. மற்றொரு வாழ்க்கையின் நினைவுகள் இருந்தாலும் அற்புதங்களுக்கும் எல்லைகள் இருந்தன. உண்மையில் அந்த கடைசி மாதங்களில் லில்லி எனக்கு இவ்வளவு உதவாமல் இருந்திருந்தால் ஒரு 2ஆம் நிலை பல்கலைக்கழகத்தில் நுழைவது கூட சாத்தியமற்றதாக இருந்திருக்கும். இதற்கிடையில் கடந்த சில மாதங்களாக என்னுடன் மகிழ்ச்சியாக பழகிய லில்லி தேசிய அளவில் முதலிடம் பிடித்தாள். இருப்பினும் அவள் நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தை நிராகரித்துவிட்டு நான் படிக்கும் அதே பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடு. அவள் நடந்து வந்து என் கன்னத்தில் முத்தமிட்டு பிரகாசமாகச் சிரித்து, இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு இன்னும் 2 குழந்தைகளை பெற்றுத் தரட்டுமா என்று கிசுகிசுத்தாள். சற்றும் தயங்காமல் நான் சிரித்துக்கொண்டே தலையசைத்தேன். நல்லது. எப்படியும் நான் உன்னை ஏற்கனவே 50 ஆண்டுகளாக நேசித்திருக்கிறேன். மெதுவாக அவளது கையை என் கைகளில் எடுத்தேன். இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் இருந்தால் என்ன? இரட்டை மேற்கோள் குறி. இன்றைய காணொளி இதோடு முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த காணொளியில்